அனைவருக்கும் வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு நேற்றைய தினம். பெரிதும் எதிர்பார்த்தது அப்படின்னோடனே யார் எதிர்பார்த்தாங்கன்ற ஒரு கேள்வி வரலாம். திமுகவினர் இந்த மாநாட்டை எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, என்னை போன்ற பலர் இந்த மாநாட்டை எதிர்பார்த்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மாநாட்டு அப்படின்னாலே பல கூத்துகள் நடக்கும். அதுவும் திமுக மாநாடுனா சொல்லவே தேவையில்ல. அதாவது கடந்த மாநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சீட்டாடுறது, குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரின்னு எத்தனை காட்சிகள் இந்த மாநாட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நம்ம காத்திருந்தோம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வந்து சற்றும் வந்து ஏமாற்றாமல் அதை அப்படியே வந்து நடத்தி காட்டியிருக்காங்க நம்ம கழக உடன்பிறப்புகள். இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல பொறுப்பாளர்களுக்கு மட்டும். இப்போ பொறுப்பாளர்கள் மட்டும் அப்படின்னா கொஞ்சம் பேர் தானே வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, 1,30,000 பேர் வரப்போகிறதா உதயநிதி அவர்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. ஆனால் அங்கே வந்தது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்களே வந்து ட்ரோன் ஷாட்டில் பார்க்க முடியும் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவினுடைய ஐடி விங் பேஜஸில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வரும். அதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியாது. ஏன்னா அவரெல்லாம் உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி உட்காந்து போடுவாங்க. லைவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து சில காலி இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் ரொம்ப நெருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வந்து உட்கார வைக்காம ஒருத்தருக்கு அப்புறம் ஒரு காலி சேரு, அதுக்கப்புறம் இடம் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு கூட்டம் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய கலை திமுகவினருக்கு. அவர்கள் வந்து வண்டியில் ஏற்றிட்டு வந்து அங்கே இறக்கி திருப்பி கூட்டிகிட்டு போய் விடுறதுன்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணியும் கூட இவர்கள் முன்னாடி அறிவித்த கூட்டம் வரலையே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஆள் இருக்கிற மாதிரி தெரியும். தலைவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை ஸ்டாலினை விட்டு திருப்பி இந்த பக்கம் காட்டியிருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, கொத்து கொத்தா எந்திரிச்சு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. மொத்தமாக காலிச்சராக இருக்கும்போது தான் அவர்கள் வந்து கத்தி கத்தி அங்கே பேசியிருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன நியூஸ் சேனலில் பார்த்தாலும் சரி, ஒரு பக்கத்தை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க, மறுபக்கத்தை பெரிய அளவில் காட்டியிருக்க மாட்டாங்க. ட்ரோன் ஷாட்டு கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். பேசிக்கிட்டு இருக்கும்போது லைவ்ல வந்து காட்டினாங்களா மாண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதற்கான காரணம் வந்து இதுதான். திமுகவோட இளைஞரணி மாநாடுன்னு சொன்னாங்களே, இளைஞர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுலேருந்து 70 வயசுல வரைக்கும் எல்லாரும் வரிசையாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இளைஞரணி பொறுப்பாளர் அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சுன்னா பார்த்துக்குங்க. அது சரி, ஸ்டாலினே 60 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் இருந்தார் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது தானே. சரி, கூட்டமாக முக்கியம், கொள்கை தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதுக்கு நம்ம இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. தேர்தல் வெற்றி பெறல. ரெண்டாவது, முதல்ல நம்ம திமுகவினுடைய தலைவர் பதவியை நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட அப்படியே வந்து அழுங்காம குலுங்காம நம்ம சின்னவர் கையில் கொடுக்கறதுக்காகவே திட்டம் போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாநாடு தான் இது. காரணம் வந்து அந்த வடக்கு மண்டலம் சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து பெரும்பாலும் அமைச்சர்கள் வந்தாங்க. ஏவா வேலுவா இருக்கட்டும், துரைமுருகன் எல்லாருமே வந்திருந்தாங்க இல்லையா. ஆராசா உட்பட திமுகவினுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அவர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதியை வந்து ஒரு முற்று முழுதான ஒரு சின்ன தளபதியாகவே ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்த தளபதி நீங்கள் தான், அடுத்த திமுகனுடைய கழக தலைவர் நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாநாட்டிலே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராசா அவர்கள்லாம் இப்படி பேசுவாருன்னு நம்ம துளியும் எதிர்பார்த்து கூட மாட்டோம். ஆராசா கூட அப்புறமா வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம துரைமுருகன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து எவ்வளோ கோவத்தில் இருக்காரு. அவரோட பதவிக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னா நம்ம பல வீடியோக்களை பேசியிருக்கோம். அவர் கூட இந்த கூடாரத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னா கூட, இல்லை மரியாதையோட நாமளே வந்து விலகணும்னா கூட சின்னவர் வந்து தூக்கி கொண்டாட வேண்டியிருக்கு அப்படிங்கிற சூழல்ல மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. திமுக இது வரைக்கும் வந்து அப்படியே வலுவாக நிற்கிதுன்னா அது நம்ம உதயநிதி போன்ற நபர்கள் தான் காரணம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலினை கொண்டு வந்ததுனால கட்சி நின்றுச்சு, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி உதயநிதியை கொண்டு வர போகிறதுனால தான் அந்த கட்சி நிற்க போகுது, இவங்களுக்கு வந்து இதுதான் ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அவர் போட்டு உடைச்சிட்டாரு. சரி, அது கூட ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்று இத்தனை வருஷம் இருந்ததுனால அடுத்து உதயநிதி தலைமையை ஏற்றுக்கிறது தயாராகிட்டாருன்னு வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஆராசா வந்து பேசும்போதுங்க ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா போச்சு. என்னன்னா, தம்பி வா தலைமையே இருக்கவான்ட்டு ஆராசா வந்து கூப்பிடுறாருங்க. உரிமையோடு உரிமையை நினைக்கிறேன், தம்பி வா எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து, வாழ்க வெல்க, நன்றி வணக்கம். அதாவது சனாதானம்னா என்ன, பிறப்பினால் ஒருத்தருக்கு என்ன தகுதி வந்துட போகுது, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல ஆகச்சிறந்த உரைகளை ஆற்றிய ஆராசா அவர்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் உதயநிதியை வந்து தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு வேடிக்கையாகவும் நமக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஏவா வேலு தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை இளைய பெரியார் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு. யாருமே ஒரு கொடுக்காத ஒரு பட்டமா இருக்குல்ல. ஒரு இளம் பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடிய நன்றியை சொல்லி வந்திருக்கிற நம்முடைய இளைஞரை இதை கேட்ட உடனே நமக்கு என்ன ஒரு சிந்தனைனா,
நாம வந்து பெரியாருடைய காலத்துல வாழவில்லை. பெரியார் பற்றி பெரிதளவுல நம்ம படிச்சதும் இல்லை. அவருடைய கருத்துக்களை மற்றவர்கள் பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் அவரை பத்தி ஆழமா நம்ம வந்து கவனிச்சது இல்லை. ஆனா இப்போ ஏவாவேலு அவர்கள் சொன்னதுல இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சொன்னதுல இருந்து உதயநிதி தான் இளைய பெரியார் அப்படின்னா, பெரியார் செய்ததெல்லாம் இவரும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உதயநிதியை நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்னா, இப்படிலாம் தான் பெரியார் அவர்கள் இருந்தாரா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். உதயநிதியோட உரைகளை கேட்கும் பொழுது பெரியாரினுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கு. இதற்கப்புறம் இந்த இளைய பெரியார் நம்ம தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுவோம். கடைசியா தான் வந்தாரு நம்ம விநாயக் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது எப்பவுமே ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்டை தான் வந்து பார்த்து படிப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த முறை வந்து சாதாரண ஸ்கிரிப்ட் இல்லைங்க, ஜென் சி ஸ்கிரிப்ட். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எப்படி சொன்னா பார்ப்பாங்களோ அப்படி வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாச கெத்தா இருக்காரு உதயநிதி அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இறங்கி அடிக்கிறாரு பாருங்கன்னு சொல்லி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எங்க கேரக்டரையே நீ புரிஞ்சுக்கலையப்பா அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காருங்க. மாசா கெத்தா இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. இப்போ தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? பாத்தீங்களா நம்ம தலைவரோட புது அவதாரத்தை. ஸோ இந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர்டா அவர் எல்லாருமே பண்றதுக்கு முயற்சி பண்ண விஷயங்கிறது உதயநிதியை தலைவராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இல்லை ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இன்னொரு தடவை கலைஞர்கிட்ட போயிட்டு ஸ்டாலின் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லுவாரு. அது மாதிரி தான் நீங்க உதயநிதியை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லுவேன்னு சொல்லி சொல்றாப்ல. என்ன சொல்றாருன்னா, கலைஞருக்கு அப்புறம் நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி எனக்கு அப்புறம் உதயநிதி நீங்க கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நமக்கு என்னன்னா உதயநிதி மட்டும் இல்ல தலைவர், உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி வந்தா கூட உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி இப்பவே நீங்க உடன்பிறப்புகளை டியூன் பண்ணி வச்சிருவீங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இதுல அடிப்படையில 2026 திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு தொடர்ச்சியா பேசிட்டு வரோம். இப்போ உதயநிதி தலைமையில ஒரு 40 எம்எல்ஏக்களை வந்து உருவாக்கணும், உதயநிதிக்கு ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செப்பரேட்டா அவர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி. அப்போ இந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மையான ஒன்றுதான். இதனுடைய பின்னணியில கட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் எவ்வளியோ தொண்டர் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுகவினுடைய தலைமை வந்து என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்புறம் என் பையன் அப்படின்னா அதே மாதிரிதான் வந்து இப்போ இந்த கீழே நீங்க பாத்தீங்கன்னா கே நேருக்கு அப்புறம் அவருடைய பையன், பொன்முடிக்கு அப்புறம் அவருடைய பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லா லெவல்லையும் முக்கியமான அமைச்சர்கள் இதை செய்வாங்க. இப்படி செய்யும் போது கட்சியினுடைய கட்டமைப்பு கீழே வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும். ஸோ இது தலைமை நிறுத்தாம கீழே நிறுத்த மாட்டாங்க. இந்த இடத்துல உங்களோட பையனுக்கு தனியா 40 எம்எல்ஏ எப்படி கொண்டு வருவீங்க? கீழே உள்ள அமைச்சர்கள் அவங்களோட பையனை கொண்டு வர நினைக்க மாட்டாங்களா? இல்ல இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்ச மூத்த தலைவர்கள் வந்து அவங்களோட பதவி விட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிளாஷாவே வந்து போயிட்டு இருக்கு. இவர்கள் வந்து இப்போ அந்த பொதுக்குழு செயற்குழு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேருக்கு தான். உண்மையிலேயே வந்து ரிப்போர்ட்ல யார் கொடுக்குற அந்த பெண் நிறுவனம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ திமுக முடிவெடுக்கிற அத்தாரிட்டி உள்ள ரிப்போர்ட் எல்லாமே. அப்போ அவர்கள் எல்லாருமே இந்த கட்சியில் ரொம்ப வயசானவங்களெல்லாம் தள்ளிட்டு இளைஞர்களை கொண்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல உதயநிதிக்கு ஒரு பேக்கப் டீமை உருவாக்குறது தான் அவர்களோட திட்டம். இது நிச்சயமா களத்துல வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா திமுக தேர்தல்கள் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாலும் வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அது 2026 மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். இந்த மாதிரியான மாநாடுகளில் உதயநிதியை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிச்சி உடன்பிறப்புகளை நீங்க நம்ப வைக்கலாம், இல்ல உடன்பிறப்புகள் நம்புற மாதிரி காட்டிக்கலாம். இனிமே உதயநிதி பக்கம் போனாதான் நமக்கு பதவி, உதயநிதி நம்ம தூக்கி பிடிச்சாதான் நமக்கு திமுக இருக்க முடியுங்கிற நிலைமைக்கு உதயநிதியோட ரசிகர்லாம் நீங்க வந்து பல பேர் உருவாக்கலாம். ஆனா கட்சியினுடைய உண்மையான தொண்டர்களா இருந்தாங்கன்னா அவர்கள் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்ட அளவிற்கு கூட உதயநிதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நன்றி.